உங்கள் தோள்பட்டை அளவு. அதே மாதிரி முன்னாடி நீங்கள் 2 உள்ளங்கை வைக்கும்போதும் உங்களோட தோள்பட்டை அளவு வந்து உள்ளங்கை இருக்கணும். இந்த கைக்கும் இந்த முட்டிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ஒரே அளவில் இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரே அளவில் நீங்கள் வச்சுக்கணும். இந்த அளவுகளை வந்து மாற்றக்கூடாது. கால் பின்னாடி பாதங்களும் இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்கணும். ஸோ பாதங்களை வந்து பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு இந்த மாதிரி வைக்க முடியாது, எனக்கு இப்படி ஃப்ளாட்டாக போட முடியல, கஷ்டமாக இருக்குமாங்க, அவங்க வந்து இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணால் முதுகெலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் நீங்கள் வேலை கொடுக்கணும். இந்த கையெல்லாம் இந்த மாதிரி மடக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்க்கணும். மேலே பார்க்கும்போது இந்த முதுகெலும்பை வந்து நீங்கள் உள்ளே வளைக்கணும். திரும்ப இந்த மாதிரி குனிஞ்சு உள்ளே பார்க்கும்போது முதுகெலும்பை வெளியில் வளைக்கணும் மேலே பார்க்க. ஸோ அதே மாதிரி திரும்ப மேலே பார்க்கணும், முதுகு உள்ளே வளைக்கணும், கீழே குனிஞ்சு உள்ளே பார்க்கும்போது முதுகெலும்பை வெளியில் வளைக்கணும். ஸோ இதை நீங்கள் நிப்பாட்டாமல் ஒரே ஃப்ளோவாக இந்த மாதிரி மெதுவாக பண்ணணும். ரொம்ப